வணக்கம் மக்களை, நான் அன்பழகன். நான் வந்து க்ரோத் லெஜர் சேனலில் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸை டெய்லி ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்மால் எஸ்எம்இ ஐபிஓ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த ஐபிஓ நேம் டிஜிலாஜிக் சிஸ்டம் ஐபிஓ. இந்த ஐபிஓட கோர் என்னென்னா டிஃபென்ஸ், இந்தியன் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இவங்க வாங்கி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஐபிஓட ஓப்பனிங் டேட் ஜனவரி 20 2026 ஜனவரி 22 2026 வரையும். இவங்களோட ப்ரைஸ் பேண்ட் வந்து 98 104. இவங்களோட ஒரு லாட் சைஸ் 1200. எஸ்எம்இ ஐபிஓனா டூல் ஆட் கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணி தான் ஆகணும். ஸோ 2400 ஷேர் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 2 lakhs கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டுமே நீங்கள் எஸ்எம்இ ஐபிஓ தொடுங்க. இந்த மொத்தமாக இவங்க வந்து டோட்டல் ஃபண்ட்ஸ் வந்து 81 crore ஃபுல்லாக அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஸ்மால் கம்பெனிங்கிறனால இவங்க வந்து ஸ்மாலான ஒரு 10% ஆஃப் ஷேர்ஸை மட்டும் இவங்க இதிலேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இவங்களோட இபிஎஸ் வேல்யூ 3.89. இவங்களோட புக் வேல்யூ வந்து 15 இருக்குது. இவங்க ஒரு 7 times மேலே தான் இவங்க வந்து ஐபிஓவில் கோட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட கோர் சிஸ்டம் என்னென்னா, இவங்களோட கோர் சிஸ்டம் என்னென்னா, இவங்க வந்து டைரெக்டாக வந்து 4 இதில் வந்து இவங்க மேக் பண்ணுறாங்க. இவங்களோட இது வந்து ரேடார் ப்ளஸ் வந்து ஏரோநாட்டிக் சிஸ்டம், அது மாதிரி நிறையா அந்த ட்ரோன், அது மாதிரி டிஃப்ரெண்டான இதில் வந்து இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக போன இயரில் வந்து ரொம்பவுமே கம்மியான ப்ராஃபிட் தான் காமிச்சிருக்காங்க. அதுக்கு முந்தின இயரை விட இவங்க நிறைய வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறனால, ப்ளஸ் வந்து இவங்களுக்கு ஒரு 18 crore கடன் இருக்கிறனால, ஸோ வந்து இவங்க வந்து ஐபிஓருக்கு ஒரு ஆஃபர் ஃபார் சேல் ப்ளஸ் வந்து 15 crore வந்து கடனை ரீபேமெண்ட்டுக்காண்டியும் வந்திருக்காங்க. இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இவங்கள்ட்ட இருக்குன்னா, டிஜிலாஜிஸ்டிக் சிஸ்டமில் இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் டெஸ்ட் மெஷர்மெண்ட் சிஸ்டம், ரேடார் சிமுலேஷன், எலக்ட்ரானிக் வேஃபர் சொல்யூஷன், ஆட்டோமேஷன் டெஸ்ட் எக்யூப்மெண்ட், ரேடார் சிமுலேஷன் டெஸ்ட், சிக்னல் ஜாமர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆட்டோமேட்டட் டெஸ்ட் எக்யூப்மெண்ட், ரேடார் சிமுலேஷன், இது மாதிரி நிறைய லேப் வியூ சொல்யூஷன். இவங்களுக்கே தனியாக ஓன் சிஸ்டமுமே இது பண்ணி ஒரு நல்ல ஒரு டிஃபென்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டமாக இருக்காங்க. ஆக்சுவலி இவங்களோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவங்க ஃபஸ்ட்டு ஒரு எஸ்எம்இ கம்பெனி. ஸோ இவங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி 1 time 2 time நீங்கள் வந்து செக் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம். ஆர்ஹெச்டி டாக்குமெண்ட்டை நீங்கள் படிச்சுட்டு அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு வெல்த் ஆஃப் க்ரியேஷன் உங்களுக்கே கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். இவங்க வந்து லிஸ்டிங் கெயின் ஐபிஓ கிடையாது. ஸோ யாருமே இதுக்கு வந்து லிஸ்டிங் கெயின்காண்டி இந்த ஐபிஓவை அப்ளை பண்ணிடாதீங்க. ப்ளஸ் வந்து இந்த கம்பெனி மேலே ஒரு கேஸ் போடப்பட்டிருக்கு. ஒருவேளை அந்த கேஸ் இந்த கம்பெனிக்கு அகெயின்ஸ்டாக தீர்ப்பு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இதோட ஷேர் கண்டிப்பாக அடி வாங்கும். அதையும் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து இந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ ரொம்ப ஓவர்ஃப்ளோவாக இருக்குது, அதையும் செக் பண்ணுங்கள். எதெல்லாம் ஆர்ஹெச்டி டாக்குமெண்ட்டை டிஸ்அட்வான்டேஜ் இருக்கோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த எஸ்எம்இ கம்பெனியில் ஐபிஓ அப்ளை பண்ணுங்கள். இந்த எஸ்எம்இயில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃப்ரெஷருக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சஜஷன் வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருந்துச்சுன்னா மெயின் போர்டு ஐபிஓவை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், எஸ்எம்இக்கு வராதிங்க. ஒரு டைம் 2 time ஆர்ஹெச்டி டாக்குமெண்ட் எவ்ரிதிங் படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு அனுபவம் வந்ததுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கண்டிப்பாக. தேங்க்ஸ் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கண்டிப்பாக. தேங்க்ஸ்.